தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இது ஹைதராபாத்தில் ரொம்ப பிரபலமான உணவு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த உணவுப் பொருள் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம். இதில் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், விதைகள் நீக்கினது. அப்புறம் இட்லி பொடி தேவை, ஒரு கேப்சிகம் ஒன்று, பாதி கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன், குடைமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அப்புறம் மேலே தூவறதுக்கு தேவையான கொத்தமல்லி. இதுக்கு தேவை உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள். இதுதான் நம்ம இதில் போட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு. ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம். அதில் வெங்காயத்தை சேர்க்குறேன். தக்காளி, கேப்சிகம், இது நல்லா வதங்கணும். போட்ட காய்கறிகள் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த நேரத்தில் நான் தனியா ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெயிலே காய்கறிகள் இருக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதை 4 பிரிச்சுக்க போகிறேன். நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசை மாவு, அது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதில் ஒரு கரண்டி எடுத்து இது மேலே நான் விட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி நீங்கள் தூவிக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பை நிதானமாகவே எரிய விடுங்க. இதை வேகிறதுக்காக கூட கொஞ்சம் பட்டர் சைடில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிடங்கள் மூடி வைப்போம். நம்மளுடைய ஸ்பாட் இட்லி தயாராகிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக இருக்குது. இதை நீங்கள் இட்லி பிடிக்காத பிள்ளைகளுக்கும் நிறைய காய்கறி போட்டு இதை செய்யலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை தொடருங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. நன்றி, வணக்கம்.